வந்து 2025 டிசம்பர் மாதம் ஒரு முட்டையோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் 7 ரூபாய்க்கு வாங்கணும். அன்பாயில்டுக்கு நாங்கள் வந்து பாயில் பண்ணோம். முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை வரவேற்கிறது. பால் இருக்கு வயசான யானை தாண்டா, அந்த கடை படுத்து கிடக்காண்டாவே, அந்த கடக்காண்டா காது அந்த ஆடுது, அந்த கடைக்காம பாரு. அப்படியே முன்னாடி போ, அந்த கடைக்கா, அந்த கடைக்கா. அப்படியே டக்குன்னு ஓடி போய் தம்பி. உள்ளதான் இருக்கு, பேப்பர்ல இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் நிப்பாட்டிருக்காங்க. ஸோ போன வீடியோவில் நம்ம ஊட்டியிலேருந்து இந்த கூடலூர் வரையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் கூடலூர்லேருந்து முதுமலை வழியாக பண்டிப்பூர் போகிற தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும். இதுக்கு மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்மளோட ஸ்கார்பியன் காரில் தமிழ்நாட்டிலேருந்து ரோட் ட்ரிப்பில் நார்த்தில் ஜம்மு காஷ்மீர், லடாக்கு, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் போனக்கான பிளேஸ் நம்ம சேனல் இருக்கு. நார்த் ஈஸ்ட்டில் சிக்கிம், அருணாச்சல், பூட்டான், அசாம் போனக்கான பிளேலிஸ்ட் நம்ம சேனல் இருக்கு. மகேந்திரா தாரில் தமிழ்நாட்டிலேருந்து நேபாளுக்கு போன ரோட் ட்ரிப் நம்ம சேனலுக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அப்படி ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பண்டிப்பூர் போயிட்டு பண்டிப்பூர்லேருந்து நாகர்கோவில் வழியாக வந்து நம்ம மடிக்கேரி போகிற மாதிரி தான் பிளானு. ஸோ இப்போ வந்து நாகர்கோவில் செக் போஸ்ட்டுக்கு வந்து மேப் போட்டிருக்கேன். இங்கேருந்து 125 கிலோமீட்டருங்க, 3 மணி நேரம் 18 நிமிஷம். ஸோ அப்படியே போவோம். போகிற வழியில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது, அந்த ஃபாரஸ்ட் வந்து எதுவும் பார்க்க முடியுதா விலங்குகள் அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் போகிறதுக்கே 3:46 அப்படிங்கிறப்ப வெயில் கொஞ்சம் அடங்கிடும். செக் போஸ்ட் 6 மணிக்குள்ளே ரீச் ஆகணும். 6 மணிக்குள்ளே ரீச் ஆகிட்டிங்கன்னா நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க. 6 மணிக்கு அப்புறம்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளே தான் இருக்குது, பேப்பரில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் நிப்பாட்டியிருக்காங்க இந்த கூடலூர் தாண்டோன்னே. ஸோ ஜீவா போகிறாரு. இந்த இல்லையா இதுக்குள்ளே தானே? இல்லை இப்படி வராதுல்ல, எப்படி வருது? கோவா வண்டிக்காரன் போனான். கோவா வண்டிக்காரன் போனான். கோவா வண்டிக்காரன் பாருங்க, சீட் ஹெல்மெட் போடலையா காரில் போகும்போது. ஹெல்மெட்டா? என்னது ஹெல்மெட்டா அப்படின்னு? சரி சீட் பெல்ட். சரி, அதுக்கு நம்மளே பார்ட்னரா? பொல்யூஷன் பார்த்து விட்டாரா? எல்லாரே நம்ம வண்டியெல்லாம் நேஷனல் பெர்மிட் மாதிரி எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம பொல்யூஷன் இல்லாமல் இருக்குமா? வந்துட்டோம் பாருங்க. அப்படியே அதுக்கப்புறம் கடை கிடையாதுண்ணா. இங்கே நீ பாட்டுனா தம்பி, இந்த இருக்குது ஹோல்சேல் ரீட்டைல், இந்த இருக்குது பாருங்க. நமக்கு ஸ்பைசஸ் கடையில் இருந்தால் கூல் ட்ரிங்க் இருக்குது தம்பி. அந்த ஃப்ரிட்ஜில் ஓகே. இல்லை ஆப்போசிட்டில் பப்ஸ் சாப்பிட்றீங்களா தம்பி? வாங்க இருக்கான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. சரி வாங்க, ஓப்பன் கண்ணாடி போட்டு போமா. பப்ஸ் சாப்பிட்றதுக்கு தம்பி வந்து டிப்டாப்பாக வர பார்த்தீங்களா? ஸோ வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா இதான் லாஸ்ட் செக் போஸ்ட் என்ன தம்பி. இதுக்கப்புறம் கடைகள் இருக்காது. ஸோ நம்ம இங்கேயே எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம். அந்த இருக்குது முதுமலை யானைகள் தம்பி, மண்டை மறைச்சிருச்சு தம்பி. முதுமலை யானைகள் சரணாலயம். சா தம்பி போ, கேளுங்க என்ன வேணும் தம்பி. இது ஹோட்டலாக இருக்கே, ஹோட்டலில் என்ன இருக்கும்? பப்ஸ் இந்த மாதிரி எதுவும் இருக்கா? பப்ஸ் ஏதாவது பப்ஸ் பிஸ்கட்டு முறுக்கு தம்பி, கூல்ட்ரிங்க்ஸ். இது எவ்வளோ இது? 3200 எது வேணும்? மேலே இருக்கு பாரு. ப்ளூபெர்ரி எடுப்போமா? 2 அடிங்க. ப்ளூபெர்ரி அடிப்போம். ப்ளூபெர்ரி எவ்வளோ சொல்லுது? 40. இது வேணும். இதுவே ஓகே. எந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும்? எல்லா ஃப்ளேவரும் நல்லா தான் இருக்கும். ஜூஸ் கடை இல்லை நானே ஜூஸ் கடை காமிங்க. ஸ்பார்க், கிங் ஆஃப் சோடா. ஆஃப்டர் மீட் மாதிரி பூண்டு தான் இருக்கும் தம்பி. அவர்கிட்ட அவரே உடச்சு கொடுப்பாரு. இல்லை உடைக்கிற நான் தான் உடைப்பேன். இந்த மேலே உள்ளது மட்டும் தான். இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சதறிடும்ண்ணா.
குடிச்சிடுங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. செக் போஸ்ட் கிட்ட கொண்டு வந்தேன், முதுமலை சரணாலயம் செக் போஸ்ட் கிட்ட. ஸோ வந்து வரையிலே வந்து ஏதாவது ரூம்லேருந்து வரையிலே வந்து முட்டையை வச்சு கொண்டு வந்தோம். முட்டை வாங்கினோம். ஸோ இது வந்து 2025 டிசம்பர் மாதம் ஒரு முட்டையோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் 7 ரூபாய்க்கு வாங்கினோம். அன்பாயில்டு எக் நாங்கள் வந்து பாயில் பண்ணோம். நாங்கள் முட்டை சாப்பிடுவோம். ஜீவா 10 முட்டை வச்சோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கும். தம்பி முட்டை சாப்பிட்றாரு, பின்னாடி கம்மி தம்பி சாப்பிட்றத முட்டை. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் வருங்க. ஃபாரஸ்ட் போயிட்டோம்னா நம்ம வந்து நிப்பாட்டவே முடியாது. இந்த முதுமலை, அதுக்கப்புறம் முதுமலைக்கு அப்புறம் பண்டிப்பூர் வரும். பண்டிப்பூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட 10-20 கிலோமீட்டர் கிட்ட வரையும் ஃபாரஸ்ட் இல்லாமல் நார்மல் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி ஃபாரஸ்ட் வந்துடும். ஸோ வந்து அந்த பண்டிப்பூர் தாண்டோடனே திருப்பி வந்து ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் யூரின் பிரேக்லாம் போயிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து நிற்காம வண்டி ஓட்டணும். முட்டைக்கு என்ன பெரிய டேஸ்ட் இருக்க போகுது ரிவ்யூ சொல்ல. முட்டை தான். ஸோ முட்டையெல்லாம் சாப்பிட்டாச்சு. இங்கே நின்று சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. செக் போஸ்ட் இருக்கு பாருங்க முன்னாடி. ஸோ இங்கேருந்து வந்து அந்த நகராவளி என்ட்ரன்ஸ் செக் போஸ்ட்டுக்கு வந்து 121 கிலோமீட்டரு. செக்கிங் கிளம்பிங்க. பைனாப்பிள் அருமையாக நிப்பாட்டி வாங்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து கர்நாடகா வரும்னு நினைக்கிறேன். என்ன தம்பி? பண்டிப்பூர்லேருந்து முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை வரவேற்கிறது. யாருமே இல்லை, உள்ளே இருப்பாங்க போலீஸ். ஃபாரஸ்ட் இப்போ அதில் பெரிய டூரிசம் இல்லை, மக்கள் யாரும் இல்லை. மேபி அதனால கூட இல்லாமல் இருக்கலாம். ஸ்பாட்டட் டியர்ஸ் இருக்கா? ஏதாவது விலங்கு? இவங்களோட போனால் இந்த வண்டியோட போனால் எங்கிட்ட இருக்க போகுது. ஆனால் மதியானம் 1 மணிக்கு நேரம் எல்லாம் மதிய உணவு சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. நல்லா டென்ஸாக இருக்குது பாருங்கள். ரைட் அண்ட் லெஃப்டில் பார்த்தா ஒரு காக்கா கூட காணாமே. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளியில் வாங்க ப்ளீஸ். உங்களை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா? நீங்கள் இல்லை, எதுவும் பார்த்ததில்ல. மட்டும் அங்கே இருந்த இடத்துல பார்த்துருக்கோம். முதுமலையில் இருந்த இடத்துல அந்த யானை இது இருக்குமே சரணாலயம். ஆமாம், யானையோட சாணி தான் நீட்டாக இருக்கல. ரோடு தூத்து வச்ச மாதிரில இருக்குது. தூத்து எடுத்து கோலம் போட்டுடலாம் போலயே, அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஒரு கக்கா கூட இல்லையே. பளிச்சுன்னு இருக்கோங்க. இது கூட இல்லை. அந்த இது வந்து மரம் வந்து இலை உதிர் மாதிரி தான் இருக்குது. அதாவது மரமோட இலை வந்து கீழே உதிர்ந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியும் இந்த ரோட்டில் இல்லை பாருங்கள், பறந்துருச்சு எல்லாம். நீட்டாக இருக்கேன். ஒரு தோராயமாக ஒரு 3 கிலோமீட்டர் வந்திருப்போம். இந்த மாதிரி எதுவும் பார்க்கல. ஆனால் ஊருப்பட்ட ஸ்பீட் பிரேக் இருக்குது. இல்லை குடியேற ஃபாரஸ்டோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா? இங்கே பாருங்கள், துணியெல்லாம் துவைச்சு காயுது. பழங்குடியினர் மக்கள் அப்படின்னு போட்டு இருந்துச்சு முன்னாடி. ஏன்னா ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சு, பழங்குடியினர் பள்ளிக்கூடம்னு. போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள். இங்கே மக்கள் வாழ்கிறாங்க. இங்கே ஈபிலேருந்து எல்லாமே இருக்குது. அவங்களுக்கான கோயில் இருக்குது பாருங்கள். சுற்றி பார்க்குறாங்க. இது இந்த இருக்கிற கோயில் குரங்ஸாக இருக்காங்க. குரங்கு பன்ஸ். மற்றபடி ரோட்டில் வாங்கி சாப்பாடு வாங்கி பழகிட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு அம்மா விறகு வேறு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ளே கொண்டு புலி வரும் போல காட்டுக்குள்ளேயே புலி இல்லையே. காட்டில் இருக்க புலியெல்லாம் ஊருக்குள்ளே வந்துருச்சு போல. இந்த ரோட்டில் வெப்சைட்டில் பாருங்கள், கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் வேறு இருக்குது, பிஹெச்சி வேறு இருக்குது. என்னங்க புலிய சரணாலயம் சொன்னாங்க, இன்னும் அவுட்டே ஆகலை. எல்லாமே இருக்குது உள்ள. ப்ரோட்டீன் பார் வேறையா, யோகா பார், மல்டிகிரெயின். இங்கே பாருங்க தம்பி ப்ரோட்டீன்ஸாக கொண்டு வந்திருக்காரு. ப்ரோட்டீன்ஸ் ஒன்லி ஈட்டிங் ப்ரோட்டீன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனானா சாப்பிட்றோம். பனானா தின்னுக்கிட்டே இருப்பியான்னு கேட்காதீங்க. மணி வந்து 1:30 ஆயிடுச்சு. வயிறு பசி கொள்ளுது. இருக்கு வெப்சைட் என்ன இருக்குது? ரைட்டில் போனால் இந்த ரோடு கலெக்டி ரோடு. ஓ, ரைட்டில் போனால் கலெக்டி ரோடா? முடிஞ்ச பாட்டுங்க நம்ம இது இருக்குது. இதுதான் இந்த யானை இருக்குது. அந்த யானை சரணாலயமா? யானை போய் பார்த்துட்டு வருமா? அப்படி உள்ள அப்படியே போமா உள்ள கவர்மெண்ட் ரோடு போட்டணும். கவர்மெண்ட் போட்டணும். முன்னாடி ரைட்டில் போர் இருக்கு, அங்கே போய் திருப்போம். கேம்ப் வெஹிக்கிள் பாருங்க, எல்லாமே ரைட்டில் தான். 20 ரூபாயா? 50 ரூபாயா காருக்கு? பஸ்ஸு இதே போட்டிருக்கு பாருங்க. மோட்டர் சைக்கிள் 20 ரூபா, ஜீப் 50 ரூபா,
வேன் வந்து 50 ரூபா, பஸ் வந்து 100 ரூபா. ஓகே போங்க, ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இல்லையா உடனே எதுக்குள்ள தம்பி என்ன தம்பி யானையே சார் அங்கே போக முடியல ப்ரோ. அங்கே போகலாம். எவ்வளோ தம்பி யானை சரணாலயம்? அங்கே ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு யானை தான் இருக்குது. ஒரே ஒரு யானை தான் இருக்குது. அந்த ஒத்த யானையை காமிக்கிறதுக்கு வந்து காட்டுக்குள்ளே போக விடாமல் நீ ஸ்கிப் பண்ண வைக்கிறீங்க. அப்போ நம்ம காட்டுக்குள்ளே போய் நிறைய யானை பார்ப்போம். எஸ் ரிட்டர்ன் பாருங்க போட்டுருவோம். ஸோ இப்போ அந்த நிறைய யானை பார்ப்போம். காட்டுக்குள்ளே போகிறதுலேருந்து அந்த நகரகோல் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதுங்க. குப்பத்தட்டி போடுங்க, கரெக்டாக போடுங்க, கரெக்டாக விழுணும். கரெக்டாக வந்துருச்சு. போங்க போங்க போங்க, போயிட்டே இருக்கலாம். முதுமலை யானை சரணாலயம். அங்கே வந்து ஒரே ஒரு யானை இருக்கறனால அதை பார்த்தோம்னா அந்த ஃபாரஸ்ட் வந்து 6 மணிக்குள்ளே போனால் விடுவாங்க. ஸோ அங்கே போக முடியாது, அப்புறம் லேட்டாக ஆயிருன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். இது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இந்த ஒத்த யானையை போய் பார்க்குறது வந்து அதுவும் வளர்ப்பு யானை தான் இருக்கும், காட்டு யானையாக இருக்காது. இது நம்ம சஃபாரி கூட்டு போவாங்க. என்ன? ஆமாம், 2000 இந்த நிற்கிது பாருங்கள் வண்டிகள். பர் பர்சனுக்கு 400 500 இது. அது போக ஜீப் சஃபாரி அப்படின்னா 2500 சம்திங் 3000. ஆனால் அங்கே எதுவும் விட்னஸ் பண்ணுவோம். மான் 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 இங்கே பாருங்க, மான் 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 புலிமான் ஸ்பாட்டட் டியர். போய் சிறுத்தையே பார்ப்போம். ஒரு மான் இருக்குல்ல, அங்கேயும் கிடைக்கும் எனக்கு. ஆமாம், புள்ளிமான் பார்க்குறாங்க பாருங்க, அவங்க அலர்ட் ஆகிட்டாங்க. ஏய் கொம்புலாம் இருக்குடா அந்த ஒரு மானுக்கு, குட்டிகள் நிறையா இருக்குடா. யானை இருக்கோ? யானை இருந்தால் நான் யானைக்கு சாப்பாடு கொடுக்குறேன். இந்த ரைட்டில் ஏற மாட்டேங்க பாய்ஸ் யாரும். தம்பி இந்த கேரி பேக் சவுண்ட் மட்டும் கொஞ்சம் அந்த இருக்கு. அந்த காட்டுக்குள்ளே அந்த ஒன்று கிடக்கு, அது இந்த சின்னதாக தெரியுது இங்கக்குள்ளே. அது மரத்துக்குள்ளே இருக்கானா தெரிய மாட்டேங்குது. வால் இருக்கு, வயசான யானை தான்டா. அந்த கடக்கடா படுத்து கிடக்காண்டாவே, அந்த கடக்காண்டா. காது அந்த ஆடுது, அந்த கடக்காம பாரு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போ, அந்த கடக்கா அந்த கடக்கா. டேய் டேய் தம்பி தம்புடு இல்லடா, காதான் ஆடுதுடா. கொஞ்சம் பின்னாடி வா, கொஞ்சம் பின்னாடி வா, பின்னாடி வா. அவனுக்கு இது இருக்குடா. டேய் தம்பி எஞ்சி வாடா டேய். இந்த இது பாருங்க. ஆனால் கொஞ்சம் குட்டி தான், ரொம்ப பெரிய யானை கிடையாது, கொஞ்சம் குட்டியான யானை தான். ஸோ அவ்வளோதாங்க, அப்படியே மூவ் பண்ணுவோம். அவன் எனக்கு தெரிஞ்சு அவன் வளர்ப்பு யானை இருப்பானோ. டின்னரா? லஞ்ச் டைம் டின்னர் முடிச்சிருப்பாரா? அவர் தூங்குற நாள் டின்னராக இருக்குமோ? ஆமாம். ஆனால் நல்லா காது இதெல்லாம் ஆடிட்டு தான் இருக்குது. ஆனால் அவர் எனக்கு தெரிஞ்சு வளர்ப்பு யானை மாதிரி தான் இருக்காரு. ட்ரீம்ஸ் இருக்காரு, டான்ஸ் ஆடிட்டு இருப்பார் பெண் யானை குட்டியோட. குழுவாளிலே சுத்தம் வந்தல்லும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நிறையா மான் இருக்கு பாருங்க. அடுத்து கூட்டமாக மான்ஸ் இருக்காங்க. மான்ஸ் வந்து நிதானமாக வந்து புட்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இங்கே வந்து புலிகள் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். புலிகள் இருந்தாலும் ரைட்டில் நிற்கிதான். அந்த நிற்கிறான் புள்ளிமான். புலிகள் இருந்தால் வந்து இவனுங்க வந்து இப்படி கேஷுவலாக இருக்க மாட்டாங்க. நினைக்கிறாங்க பாருங்க மான்ஸ். அவங்க நல்லா காது கேட்கணும். கொஞ்சம் முன்னாடி போங்க ஜீவா, அவங்களே புதருக்குள்ளே இருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி போங்க, தெரியாது. ஸோ ரோட்டில் பாருங்கள், கரெக்டாக ஸ்பீட் பிரேக் பக்கத்தில் தான் இந்த மாதிரி குரங்கு பாய்ஸ் உட்காந்துருக்காங்க. வாழை பாருங்கள், சிங்கவால் குரங்கு. ஸோ அவ்வளோதாங்க, முதுமலையிலேருந்து கிளம்பியாச்சுங்க, அவுட் ஆயாச்சு. நன்றி, மீண்டும் மருக. அப்படி இதை தாண்டினதுக்கப்புறம் கர்நாடகா, அங்கே இருக்க கர்நாடகா செக் போஸ்ட். இந்த பக்கம் ரொம்ப அதிதீவிர செக்கிங்காக இருக்கேன். இப்போ இங்கிட்டலாம் செக் பண்ண மாட்டாங்களா? இங்கிட்ட போகிறது அங்கே செக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ பாலத்தை தாண்டி அந்த செக் போஸ்ட் வந்துட்டோம்னா கர்நாடகா, பந்திப்பூர். வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட் அப்படின்னு போட்டிருக்கு செக் போஸ்ட்டில். ஸோ இதில் வந்து வெல்கம் டு ரைட் சைடில் என்ன இருக்குது, கர்நாடகா ஸ்டேட், அதுவும் அதே தான் எழுதியிருக்காங்க.
என்ட்ரி ஃபீ 20 ரூபா. இங்கே மான் இருக்குது லெஃப்டில். கேஷ் இருக்கா 20 ரூபா? இது வந்து ஃபாஸ்டாக் இருக்கா? பண்டிப்பூர் டைகர் ரிசர்வ். எடுத்துருச்சு 20 ரூபா. 20 ரூபா எடுத்துருச்சு. ஸோ அப்படி உள்ள என்ட்ரி ஆக வேண்டியதான். இவங்க வந்து பெருசாக எதுவும் செக் பண்ணல, பிளாஸ்டிக் எதுவும் இருக்கான்னு. இருக்குமா இங்கே? என்னது? சிறுத்தை. ஆமாம், சிறுத்தை 200 சிறுத்தை இருக்குன்னு போட்டிருக்காங்க. எந்த ஆண்டு தள்ளியது? சென்சஸ் இப்போ கூட மாறிடலாம், பழைய சென்சஸாக இருக்கலாம், அது போர்டில் போடல. அண்ணே ரோட்டை 2 வீலர் நிப்பாட்டி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹெல்மெட் போட்டுருக்காரு. அண்ணே முதல்ல இப்படி நிற்கவே கூடாதுண்ணே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், லெஃப்ட்டு பிரியுது இந்த இடத்துல. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து ஒரு இங்கேருந்து போய் இறக்கமாக இருக்கும், அங்கேருந்து ஒரு ஏற்றமாக இருக்கும். அப்போ வந்து லாரியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடம் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஒன்வே மாதிரி பண்ணி விட்றாங்க. அதை பாருங்கள், ஜிக்ஜாக அப்படி சுற்றி சுற்றி வருதா, ஹேர்பின் பெண்டு. ஸோ அந்த மாதிரி லாரி வந்து ஏரியாவில் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும், இன்னொரு வண்டி ஏரியாலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடம் மட்டும் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ரூட்டு போட்டு வர்றாங்க. ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா 2:11ங்க. நகரவள்ளி போகிறதுக்கு வந்து இன்னும் வந்து 2 மணி நேரம் 32 நிமிஷம் இருக்குது. அதாவது 96 கிலோமீட்டருங்க. 4:45 போகணும்னு காமிக்குது. 6 மணிக்குள்ள செக் போஸ்ட்டில் இருக்கணும். போயிடலாம்னு நினைக்கும். நீங்கள் அவ்வளோதான், எதுவும் பெருசாக ஸ்லோ பண்ண போகிறதில்ல. இங்கே பாருங்கள், என்ன இது, இந்த இடம் ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்குது. முடிஞ்சா இல்லை என்ன? 2 கிலோமீட்டர் இல்லை, அது வேறு ஏதோ 2 கிலோமீட்டர் போட்டிருக்கு. முடிஞ்சா? ஆமாம் முடிஞ்சு. பண்டிப்பூரோட அவுட் ஆகிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். வெப்சைட்டில் பாருங்கள், ஒரு குடும்பமாக உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட்லாம் அப்போ வந்து என்ன, புளியெல்லாம் வராதுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, இனிமேல் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த நகரவள்ளிக்கு வந்து 93 கிலோமீட்டருங்க. இன்றைக்கி வந்து மொத்தம் 3 ஃபாரஸ்ட்டுங்க. அந்த நகரவள்ளி போனோம்னா மூணாவது ஃபாரஸ்ட். அது இப்போதைக்கு 2 ஃபாரஸ்ட் வந்து நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். டெக்னிக்கலாக சொல்ல போனால் அது 2 சேர்ந்து ஒரு ஃபாரஸ்ட் தான். ஏன்னா அந்த முதுமலை, நம்ம ஊர் பக்கம் முதுமலை, அந்த சைடு வந்து பண்டிப்பூர். பட் அது வந்து பெரிய ஒரு சிங்கிள் ஃபாரஸ்ட் தான். அது வந்து பிரிக்கையில் வந்து நம்ம சைடு வந்து முதுமலையாகவும் அந்த சைடு வந்து பண்டிப்பூராகவும் பிரிச்சுட்டாங்க. இந்த ரோடு பாருங்கள் எப்படி செம்மையாக இருக்குது பாருங்கள். நல்லா பயங்கரமான ஒய்டான ரோடு, செம்மையாக க்ரூஸ் பண்ணலாம். ஸோ சூப்பராக போகுது. ஸோ இங்கே வந்து பண்டிப்பூர் சஃபாரி உண்டுங்க. நமக்கு எப்படி இந்த முதுமலை சஃபாரி இருக்கோ, அதாவது நம்மளை ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு ஜீப்பில் ஏற்றி கூட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, தம்பியோட பிரச்சனை 2500 ரூபா ஆகுன்னு. ஸோ அந்த மாதிரி இங்கே பண்டிப்பூர் சஃபாரி உண்டு. பட் ஆனால் இப்போ வந்து கரண்ட்டில் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ் வந்து இங்கே இருக்க லோக்கல்ஸ் வந்து 2-3 பேரை வேட்டையாடினால கொஞ்சம் இஷ்யூஸ் ஆகி போச்சு. அந்த புலியெல்லாம் வந்து பிடிக்க சொல்லி இங்கே லோக்கல் மக்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணனால அதை வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து இங்கே பண்டிப்பூரோட சஃபாரியும் கிடையாது. இப்போ தான் டவரே வருது பண்டிப்பூரை தாண்டதுக்கப்புறம். கரெக்டாக அந்த முதுமலை செக் போஸ்ட்டில் போன டவரு பண்டிப்பூரை தாண்டதுக்கு இப்போ தான் டவர் வருது. எவ்வளோ செம்மையாக இருக்கு பாருங்க இந்த ரோடு. ஆக்சுவலாக இதுவே நல்ல ஒரு பெரிய ரோடு தான். ஆனால் இந்த ரோடு பார்த்தோன்னா இன்னொரு ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க பாருங்க லெஃப்ட்டில். இதில் டோலும் கிடையாதுங்க இத்தனைக்கும். பயங்கரமாக இருக்குது. ஸ்டேட் ஹைவே 86. இது வந்து டுவர்ட்ஸ் மைசூர் போகுதுங்க. அதாவது பண்டிப்பூர் டு மைசூர் ஹைவே. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா 2:42ங்க. பெகூர் வந்துவிட்டோம். ஸோ இந்த பெகூர்லேருந்து நம்ம டுவர்ட்ஸ் வந்து நேராக போனோம்னா இந்த போட்டு போகிறோம் பெகூர் போர்டில். பெகூர்லேருந்து டுவர்ட்ஸ் நம்ம நேராக போனோம்னா மைசூர். பெகூரை தாண்டினோடனே லெஃப்ட்டில் பிரியும். அதில் பிரிஞ்சிட்டோம்னா நம்ம நகரவள்ளி அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் போயிடுவோம். இப்போ இந்த மடிக்கேரி போனோம்னா யூஸ்வல் ரோடு பார்த்தீங்கன்னா மைசூர், அதாவது இந்த பெகூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் மைசூர் போய் மைசூர்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டேட் ஹைவே, நேஷ்னல் ஹைவேலே போயிடும். ஒரு ஹைவே, டிப்பிக்கல் ஹைவேலே போயிடும். அந்த ரோடு வந்து சூப்பராக இருக்கும். ஹைவே பிடிக்கிறவங்க அந்த ரோட்டில் போகலாம். பட் ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி போல் நம்ம அதுக்கு பதில் தான் என்ன பண்ணுறோம், அந்த மடிக்கேரிக்கே வந்து இந்த பெகூர் தானே லெஃப்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 60 கிலோமீட்டர் போனோம்னா நகரவள்ளி ரிசர்வ் ஃபாரஸ்ட் போயிடும். ஸோ அது வழியாக போய் பாஸ் ஆகி நம்ம மடிக்கேரி போகிற மாதிரி தான் பிளான். ஸோ அப்படி போய் நம்ம ரிசர்வ் ஃபாரஸ்ட்டையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இருக்கு பாருங்க. இதில் வந்து நம்ம நேராக போனோம்னா மைசூர். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தான் மைசூர். ஸோ மைசூரில் வந்து பெரிய லெவலில் இருக்க இந்த சாமுண்டீஸ்வரர் கோயில் இருக்கும், அப்புறம் அந்த கார்டன் இருக்கும், அப்புறம் பேலஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ மாதிரி காய போட்டுலாம் எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம ஊர் சைடு. இப்போ நம்ம ஊர் சைடு இந்த மாதிரி போடுறதில்ல, இங்கே இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேறெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லிட்டு இறங்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு காரெல்லாம் நிப்பாட்டி நமக்கு தம்ப்நெயில் எல்லா ஃபோட்டோஸும் எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணோம். மற்ற இருக்க பாட்டில் வச்சு இந்த 1 லிட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து தம்பிக்கு ஃபோட்டோ எடுக்கணும். அடுத்து இந்த ரோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா புயல் வேகத்தில் வராங்க. நம்மளும் அப்படி தான் வருவோம். ஸோ அதனால வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. சரச்சரன்னு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்படி டக்குன்னு ஓடி போய் தம்பி பாருங்கள், ஃபாரஸ்ட்டை பாருங்கள், போகிற வழியிலே பயங்கரமாக இருக்குது. 2 சைடு வந்து இது என்ன மரம்? பைன் மரமா? யூக்கலிப்டஸா? யூக்கலிப்டஸ் இப்படியா இருக்கும்? நல்லா இருக்கேன். சின்ன ஃபாரஸ்ட் செட்டப்பு, பெரிய லெவலில் இல்லை, பட் ஆனால் நல்லா இருக்குது. இப்படி இருக்கு பாருங்க. இப்போ சூப்பராக தெரியும் பாருங்க கேமராவில். ஜம்முன்னு நீளமா அடுத்து பாருங்க ஆரஞ்சு சாப்பிட போகிறோம். ஏன்னா பசி கில்லுது. இது வந்து ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டோம். நின்று பொறுமையாக சாப்பிட்டு போனால் 6 மணிக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னு செக் போஸ்ட்டில் இருந்தால் கண்டிப்பாக உள்ளே போக முடியாது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி குயிக்காக ஏதாவது ஒன்று சாப்பிட்டு அப்படியே இப்போதைக்கு வயிறை ஃபில் பண்ணுவோம். செக் போஸ்ட்டில் தாண்டிட்டு அந்த பக்கம் செக் போஸ்ட் தாண்டிட்டு சாப்பிடுவோம். தம்பி அந்த பாப்பாண்ணா இது சாப்பிட்றாரு. பாப்பா இருந்துச்சு இருக்கு பாப்பான். ஓகே லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு ஏரி. இது வந்து நுகு வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு போட்டிருக்கு கூகுளில். ஸோ அதை ஒட்டி போகுது. நான் இவ்வளோ நேரம் சொன்ன ஃபாரஸ்ட் இதுவான்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது. ஸோ அது இனிமேல் தான் வரும். இது போகிற உள்ள ஒரு சின்ன ஃபாரஸ்ட்டு. ஸோ இங்கேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு யானை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபென்ஸ் போட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. என்னது கிளைட் டோர் மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது அனிமல் வந்தால் க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல. இல்லை நைட் எதுவும் க்ளோஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸ்லைட் டோர் தான். வந்துக்கிட்டு இருந்தோம் டவுனுக்குள்ளே. இந்த ஆள் குடியை போட்டுக்கிட்டு வெயிட் பண்ண இன்னும் ஓம்னி இப்படியே போகிறான். தேவிலாம் சரியான குடியில் இருக்கான் போதையில். யார் பண்ணுறாது? டிஃபெண்டரில் போகிறாங்களே. உள்ளே எவனோ விஐபி எஸ்கார்ட்லாம் போட்டிருக்கேன். மினிஸ்டருமா என்ன கோட்டெல்லாம் போட்டிருக்காங்களே. இது என்ன சாணி போட்டுட்டு கோட்டெல்லாம் போட்டிருக்காங்களே. அவன் கோட் இந்த ஊருக்கும் நீங்கள் போட்டிருக்க காஸ்டியூம் எதுக்கும் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வேற லோக்கல் ஆள் வந்து அப்படி பிரபலமானம்னு அப்படி இருக்காது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக் போஸ்ட்டுக்கு வந்து இன்னும் வந்து 18 கிலோமீட்டர் இருக்குங்க, 31 நிமிஷம். இன்கேஸ் அந்த செக் போஸ்ட்டில் உள்ளனா நம்ம சேம் இந்த ரவுண்டான காமிக்குது பார்த்தீங்களா, இந்த வரும் பாருங்க ஃப்ரண்டில் ரவுண்டானம். அந்த ரவுண்டான வந்து தான் ரூட்டு மாற்றி மறுபடியும் வேறு ரூட்டு எடுத்து போகணும். ஸோ வந்து செக் போஸ்ட் விட்டுருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் போகிறோம். நம்ம செக் போஸ்ட்டுக்கு 4:30 போயிடும்னு காமிக்குது கூகுளு. ஸோ இந்த இருக்கு பாருங்க, இந்த ரவுண்டான தான் சொன்னேன். ஸோ இந்த ரவுண்டானத்தில் நேராக போனோம்னா நஹ்ரவுல் ரிசர்வ், டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ஸோ இன்கேஸ் இல்லைன்னா அதுலேருந்து வந்து இந்த ரைட் எடுத்து நம்ம ஆல்டர்னேட் ரூட் எடுக்கணும். அடிக்கடி போகிறோம்னா அலோடா காடி அலோடா போயிட்டு லெஃப்ட். ஆனால் அலோடு கார் காரு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சொன்னேன் பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டரு. ஸோ எதுக்காக நம்ம நிப்பாட்டி கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நமக்கு அலோடு இல்லைன்னா இதுலேருந்து ரைட் எடுத்துடலாம். ஸோ அப்படியே வெளில வந்தோம் பார்த்தீங்களா, அந்த அவர்கிட்ட பேசிட்டு அந்த மெக்கானிக் ஒர்க் ஷாப்பில் இருந்தவர்கிட்ட பேசிட்டு அப்படியே வந்தோம்னா அடுத்த ஒரு ஊர் இகட தேவக்கோட்டைன்னு. செம விஷயமான ஊராக இருக்குது. சுற்றி எனக்கு தெரிஞ்சு நிறைய கிராமங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ மக்கள் அங்கிட்டு இங்கிட்டு அறக்க பறக்க போகிறாங்க பார்த்தீங்களா. ஆனால் ஒரு கடையில் கூட யாருமே நின்று எந்த பொருளும் வாங்க மாட்டேங்காங்க. எல்லோரும் ரோட்டில் தான் நிற்கிறாங்க. எல்லா கடையும் ஓனரை தவிர யாரையும் காணும். எக்ஸாம்பிள் காமிங்க பாருங்க, இவங்க அறக்க பறக்க போகிறாங்க. காய்கறி இடம் சும்மா இருக்குது. அந்த வந்து இப்போ தான் வந்தார், இந்த விசாரிச்சு திரும்புகிறாரு. ரைட்டில் எல்லா கடையும் தான், எந்த கடையிலையும் யாரும் பொருள் வாங்க மாட்டேங்காங்க. ஆனால் அறக்க பறக்க அங்கிட்டு இங்கிட்டு திரியிறாங்க.
அப்படியே கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டான மாதிரி அடிச்சு தான் வந்து நம்ம போகுது. என்ன கோயில்னு வந்து கிட்டக்க போய் பார்ப்போம். பெருமாள் தான். பெருமாள் தானா? எப்படி சொல்கிற? ஆமாம் ஆமாம், நாமம் போட்டிருக்கு. ஸோ பாருங்கள், ரோடை பாருங்கள். இன்னும் வந்து 7.8 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ ரோடு சூப்பராக வந்துருச்சு. இப்போ நேற்று கடல மிட்டாய் ஆகணும், அதை சாப்பிட்றோம். ஆனால் தின்னுக்கிட்டே இருக்கேன்னு தோணலாம். எல்லாமே ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுனால சீக்கிரமே பசிக்குது. ஹெவியாக லோட் பண்ணுங்க இந்த செக் போஸ்ட்டை தாண்டிட்டு. ஸோ செக் போஸ்ட் வந்துருச்சு பாருங்கள் முன்னாடி.